சொல்லணும்டா எம்புட்டோ எம்புட்டு நன்மை செய்தாரு. அவரை பற்றி சொல்லணும்னாலே எனக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல. அப்படியே ஏசப்பா ஃபஸ்ட்டில் எப்படி ரசிக்கப்பட்டேன்டா நான் ஏசப்பாவெலாம் நான் வேண்டாம் கும்பிட மாட்டேன்னு சொன்னேன். ஏசப்பாண்டா எனக்கு பிடிக்காதே, என் குழந்தை ஏசப்பாவை கும்பிடுங்க ரசிக்க நல்ல ரொம்ப நல்லவர்னு சொன்னால் கூட நீ போய் கும்பிடுற எங்களை எதுக்கு கும்பிட சொல்கிறீங்களா திட்டுவேன். அப்படிப்பட்டது எனக்கு என் இருதயத்தில் இந்த ஒரு அம்மிக்கலை தூக்கி நெஞ்சு மேலே வச்சது மாதிரி அம்புட்டு ஒரு வெயிட்டாக இருந்துச்சு, பாரமாக இருந்துச்சு. என் புருஷனை கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு எந்தெந்த ஆஸ்பத்திரி போகணுமோ எங்கெங்கே போகணுமோ எந்தெந்த கோயிலுக்கு போகணுமோ போயிட்டு வந்தாச்சு. அப்பா ஆந்திராவில் இருக்கும்போது அப்படியே ரயிலில் இன்ஜினில் கூட விழுந்து செத்து போவே அப்படின்லாம் சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட. அப்போ அவர் சொல்லுவார், எல்லாம் போட்ட கேன் எடுப்பு பார்ப்போம், நெஞ்சு இப்படி இருக்கலாம் கேன் எடுத்து பார்ப்போம்னா கேனெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அவங்களே எடுப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே என்னை சமாதி பண்ணி கூப்பிட்டு வருவார். அப்படியே இருந்து அப்படியே சரின்ட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் பையங்க வந்து சேரும்போது அவங்க எப்பா ஏசப்பா நான் இப்படியே அழுதுகிட்டே